ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஹிந்து ஜாஸ் புக். இன்றைக்கி நம்ம கிச்சனில் யாருமே செய்யாத புதுவித ஸ்வீட் ரெசிபி. அது என்னதுன்னா பச்சை மிளகாயில் ஹல்வா செய்ய போகிறோம். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வச்சு எத்தனையோ ஹல்வா வெரைட்டிஸை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் பச்சை மிளகாய் வச்சு ஸ்வீட் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் கூட காரமே இல்லாமல் இந்த பச்சை மிளகாய் ஹல்வாவை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க இல்லை இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஹல்வா செய்கிறதுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 20லேருந்து 25 மிளகாய் எடுத்திருக்கேன். மார்க்கெட்டில் குண்டு குண்டாக நல்லா நீளமாக பச்சை மிளகாய் விற்பாங்க. இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உடனே பஜ்ஜிக்கு போடுற மிளகாய் நினைப்பீங்க. அது கிடையாது. நம்ம எப்போவும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பச்சை மிளகாய் மாதிரியே இருக்கும், பட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்த டைம் மார்க்கெட்டுக்கு போகும்போது நீங்கள் கடைக்காரங்கிட்ட கேளுங்க, அவங்க காட்டுவாங்க. இப்போது இந்த பச்சை மிளகாய்க்கு மேலே இருக்கிற காம்பு பகுதியை தனியாக எடுத்துடலாம். இதை ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையையும் தனியாக பிரித்து எடுத்துக்கணும். ஏன்னா இந்த விதையில் தான் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் எல்லா பச்சை மிளகாயில இருந்தும் விதையை தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே ரெண்டாக வெட்டி விதையை ரிமூவ் பண்ணி ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 கிளாஸ் அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ தண்ணி நல்லா பாயில் அடித்து இந்த சமயத்தில் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் ஏன் பாயில் பண்ணுறோன்னா, பச்சை மிளகாயில் இருக்கிற காரம்லாம் தண்ணியிலேயே அப்படியே இறங்கி வந்துடும். அதனால தான் நம்ம பாயில் பண்ணுறோம். அதே சமயத்தில் இந்த பச்சை மிளகாய் சாஃப்டாகவும் வெந்து வரும். ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இந்த பச்சை மிளகாயை பாயில் பண்ணும்போது அந்த பச்சை மிளகாயோட அனல் நல்லா அப்படியே மூஞ்சில் தெளிக்கும். அதனால் எக்ஸாஸ்டர் ஃபேனோ இல்லை கிச்சனோட ஜன்னலை திறந்து வச்சு பாயில் பண்ணுங்கள். இப்போ இந்த பச்சை மிளகாய் நல்லா பாயில் ஆகி சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இதை இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா சூடார வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சூடாறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. இதை ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் 10 முந்திரி, 5 பாதாமை இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். சப்போஸ் எதுவுமே இல்லைன்னா 10 முந்திரி மட்டும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரியும் பாதாமும் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு. கடைசியாக இதில் 10 உலர் திராட்சையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே வறுப்பட்டு வந்ததும் இதை ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் இதே கடாயில் 1.5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நெய் நல்லா உருகினதும் நம்ம ஸ்மூத்தாக அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் விழுதை இதில் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நெய்லேயே நல்லா வதங்கி வரணும். நெய்லேயே வதங்கிறதால அந்த பச்சை மிளகாயோட வாசனை போய் நெய்யோட வாசனை வரும். இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஹல்வாக்கு தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துக்கணும். நான் 1/2 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துருக்கேன். பார்த்தீங்களா, சர்க்கரை சேர்த்ததுமே லைட்டாக இருந்த பச்சை கலர் டார்க்காக மாறிடுச்சு. நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா உருகி வர வரைக்கும் கிளறிட்டே இருங்க. பாருங்கள், சர்க்கரை நல்லா உருகி திக்கான கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு. இப்போது ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு நான் ஒரு பவுலில் 1/4 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். இதில் 3/4 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் சேர்த்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். எந்த லம்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஹல்வா கன்சிஸ்டன்சி வரத்துக்கு 5 to 8 நிமிஷமாவது ஆகும்.
5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நெய் அப்படியே மேலாக வரும். ஹல்வா கலந்து விடும்போது கரண்டியோட ஒன்றா திரண்டு வரும். அப்போ தான் ஹல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கடைசியாக இதில் நம்ம வறுத்து வச்சு முந்திரி, பாதாம், திராட்சை சேர்த்து கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையாக புதுவித பச்சை மிளகாய் ஹல்வா ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள். யாருமே நம்ப மாட்டாங்க பச்சை மிளகாயில் தான் செஞ்சாங்கன்னு. ஏன்னா கொஞ்சம் கூட காரம் இல்லாமல் ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பச்சை மிளகாய் ஹல்வாவை செஞ்சு ஆசத்துங்க. உங்களுக்கு இந்த ஹல்வா ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.